கணபதியே மம சர்வகாரியம் ஜெயம் தேவி தேவி. என்ன தொழில் கற்று, அதாவது நீங்கள் சின்ன வயசில் ஒரு சில தொழிலை கற்றுட்டு இருக்கீங்க, அது வாழ்க்கைக்கு வந்து பெரிய பாடமாகும். அது என்ன மாதிரி தொழில் அது சின்ன வயசில்? அதாவது எனக்கு தொழிலுன்னு ஒன்றும் நான் கற்றுக்கல. ஆக்சுவலாக நம்ம டிப்ளமா சிவில் இன்ஜினியர் அவ்வளோதான். இங்கே படிச்சுக்க? இங்கே சென்னையில் தான். ஆனால் எனக்கு தொழிலே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து உன்னை இன்வால்மெண்ட் ஆகிறேன், அதில் கற்றுக்கிறேன், அதில் ஜெயிக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. அது கூட ஒன்றி சேர்ந்துடுறேன். நண்பர்கள் கூட பழக, நண்பர்கள் சொல்கிறத கேட்டு அதுக்குள்ளே இன்வால்வ் ஆட்டி அதில் தான் ஜெயிக்கிறேன். அதுதான் வெற்றி வருது. அனுபவ பாடம் தான். அனுபவம் தான் பாடம். படிக்கிறது வந்து ஒரு தகவல் தான். என்னுடைய அனுபவங்கள் தான். இன்னைக்கு என்னுடைய கம்பெனி வந்து ஒரு 6 கம்பெனி நான் வச்சுருக்கேன். மித்ரா குரூப் ஆஃப் கம்பெனி, அதில் மூர்த்தி அண்ட் அசோசியேஷன் ஒரு கம்பெனி, மித்ரா டைம்ஸ்னு ஒன்று, மித்ரா பிக்சர்ஸ்னு ஒன்று, ஜனமித்ரா சாரிட்டபிள்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மித்ரா பிக்சர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். இது கேஆர்எம் 99 டிலக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு நண்பர்களாக உள்ளே வந்து பண்ணுறது தான். அந்த மித்திரம் என்றது நண்பனை குறிக்கும், நம்மளை எல்லோரும் சேர்ந்து குறிக்கிறது தான். அதனால தான் குரூப் ஆஃப் கம்பெனி பேர் மித்ரா குரூப் ஆஃப் கம்பெனின்னு நான் வச்சுருக்கேன். நண்பர்களாக சேர்ந்தது. எனக்குன்னு ஒரு இந்த கம்பெனியில் நானும் ஒர்க்கராக நினச்சி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இன்றைக்கும் எனக்கு வெற்றிக்கு படிக்கட்டாக அமையுது. இந்த வித்தைகள் நான் கேட்கறது வந்து இதெல்லாம் அனுபவ பாடம். இந்த வித்தைன்னு சொல்லுவாங்கள்ல, பாக்ஸிங்கு அது இதுன்னு ஏதோ ஒரு வித்தை, ஒரு ஹீரோயிசம் உள்ள வந்திருக்கும் அவங்களுக்கு. அது எந்த வயசுல, யார் அதுக்கு குருநாதர்? அதாவது எனக்கு இந்த வித்தைன்னு சொல்றீங்க இல்லையா, அது வித்தை இல்லை, அது ஒரு ஜாலி. அதுதான் அது வித்தையே கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்டா அது இன்ட்ரெஸ்டிங், அது ஒரு ஜாலி. அது என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? நான் எனக்கு ஃபுட்பால் தெரியும், பாக்ஸிங் தெரியும், கராட்டே தெரியும், கில்லி ஆடுவேன், கோலி ஆடுவேன், கபடி, இப்படி சைக்கிளு, இப்படி இந்த எளிமையான ஒரு விளையாட்டுகளில் அதை வந்து வித்தையாக கற்றுக்குறோம். பாக்ஸிங் யார் குருநாதர்? நான் வந்து ட்ரிபிள்எக்ஸ் பாக்ஸிங் கிளப்ன்ட்டு, அது வந்து சாம்பசிவ முதலியார் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் வந்து பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன். அங்கே நண்பர்களோட சேர்ந்து கரெக்டாக கற்றுக்கிட்டேன். இது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டது தான். அந்த பரம்பரைலாம் சொல்லுவாங்க, சால்பட்டா பரம்பரை. அதான் இதானே ட்ரிபிள்எக்ஸ் பாக்ஸிங் கிளப் பரம்பரை. இது ட்ரிபிள்எக்ஸ்ன்னு பேர். அப்போ இருந்ததா? அப்போ சால்பட்டா கீழ்பட்டா எல்லா இது இருந்தது. அப்படி கற்றுக்கிட்டு தான், இன்வால்மெண்ட் தான் எல்லாமே. அதில் கற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த வளர்ச்சி.